டாக்ஸிட்டியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். மேம் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து வெளியே போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அது அவங்கள அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாக்ஸிக்கான ட்ரைட்டாக இருக்கலாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அது கேர் காமிக்கிறதா இருக்கலாம். இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு வந்து என்ன மேம் பண்ணுறது? லைக் இது டாக்ஸிக்கா இல்லைனா இது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வந்து அவங்களோட வெல்பீயிங்காக இருக்கிறாங்களா? எப்படி எடுத்துக்கிறது? இது ஸ்ட்ரிக்ட்ங்கிறதுக்கு சம்பந்தமே இல்லடா. ஒரு விஷயம் என்னன்னா, at the end of the day அவங்க அவங்களோட லைஃப் அவங்க பாத்துக்கணும். தி வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, there is a difference between toxic and being strict. ஸ்ட்ரிக்ட்னா நீ ஏன் போக கூடாதுன்ற நம்ம ரீசன் சொல்லணும்ல. நீ ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு மேல தயவு செஞ்சு வெயில்ல போகாதம்மா, டீஹைட்ரேட் ஆயிடும், மயக்கம் வரும் அப்படின்னு சொல்றது ஃபைன். இது வந்து கேரிங்கோட வர்றது. இது ஏதோ சுகர் கோட்டடான ஒரு டாக்ஸிக் மாதிரி இருக்கும்னு சொல்லி சிலர் ஃபீல் பண்றாங்க மேம். லைக் உனக்கு இப்படி ஆயிருமோன்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு லைக் அவங்க பண்ற அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு பேரா நான் என்னோட கிளைண்ட்ஸ் வந்தாலுமே நான் கேட்பேன், நீங்க தயவு செஞ்சு பெரும்போக்கா ஜெனரலைஸ் பண்ணி எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லவே சொல்லாதீங்க. கிவ் மீ சாலிட் ரீசன். ஒருத்தவங்க நிஜமாலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நீங்க அவங்களை எம்பவர் பண்ணதான் பாப்பீங்க. ரைட்? நீங்க வந்து அவங்களுக்கு பொசசிவா இருக்க மாட்டீங்க. சரி வெளில போறல இந்த ரீசன்க்கா உனக்கு எவ்வளவு டீஹைட்ரேட் ஆகும், தண்ணி பாட்டில் எடுத்துக்கோ. நீ வந்து கார்ல தனியா போற, ஸ்பீட் பிரேக்னா நீ பாத்து போ, ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணு. இவ்வளவுதானே நம்ம சொல்ல முடியும். ஒரு எந்த ரிலேஷன்ஷிப்புமே ஒரு 2 பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள மேக்ஸிமம் 35 to 40% தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்.